நம்ம வீடு எப்படி இருக்கோ, அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும்னு நெறைய பேர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த லைன நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்கல. ஆனா இதோட ரியல் மீனிங் எப்போ நீங்க சீரியஸா யோசிச்சிருக்கீங்க? ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்ல தேவையில்லாத பொருட்கள் குவிஞ்சிருக்கா? இதெல்லாம் அப்புறம் தேவைப்படும், பாப்போம்னு ஒதுக்கி வச்சது நெறைய சேர்ந்திருக்கா? ஆனா தேவைப்படும்னு எடுத்து வச்ச பொருள நீங்களும் எடுத்து பயன்படுத்தாம, வச்சத எடுக்கவும் மனசு இல்லாம, அத தூக்கி போடவும் மனசு இல்லாம இடத்த அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, இது வீட்டோட ப்ராப்ளம் மட்டும் இல்ல. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ். வெற்றி பாதையை காட்டும் உங்கள் தோழி. ஜப்பான் மக்கள் ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா நம்புறாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, வீடு குழப்பம் அடைஞ்சு குப்பை நிறைஞ்சு இருந்தா மனசும் குழப்பமா தான் இருக்கும்னு. மனசு குழப்பமா இருந்தா வாழ்க்கையில கிளாரிட்டி வராது. அதனால தான் ஜப்பான் நாட்டுல வீடு சுத்தம் செய்யறது ஒரு சாதாரண வேலை மட்டும் இல்ல. அது ஒரு லைஃப் டிசிப்ளின். அது ஒரு மைண்ட் ட்ரெய்னிங். அது ஒரு எனர்ஜி கிளென்சிங் மாதிரி பார்க்குறாங்க. இன்னும் ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? ஜப்பான்ல ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அவங்களாவே அவங்க கிளாஸ் ரூம கிளீன் பண்ணுவாங்க. யாராவது சொல்லி பண்ணணும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஒரே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஆஃபீஸ் பாஸும், ஸ்டாஃபும் ஃப்ளோர கிளீன் பண்ணி, அவங்கள சுத்தி கிளீனா இருக்கணும்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம கிளீன் பண்ணுவாங்க. இந்த வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் எவ்ளோ பெரிய ஆளு. நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறதே இல்ல. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும். சுத்தம் செய்றது அகந்தைய உடைக்கிறது. சுத்தம் செய்றது மனத சீராக்குறது. நம்மள மாதிரி வேலைக்காரங்க இருக்காங்க. இந்த வேலை அவங்க பண்ணட்டும். நேரம் இல்ல, அப்புறம் பண்ணலான்னு எக்ஸ்கியூஸ்லாம் இல்ல. அவங்க மைண்ட் செட் ரொம்ப கிளியர். நான் இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும். நான் சுத்தமான மனசோட வாழணும். இந்த மைண்ட் செட் தான் ஜப்பான் மக்களுக்கு இருக்கு. இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஜப்பான் மக்கள் ஃபாலோ பண்ற வீடு சுத்தம் செய்யற ரகசியங்கள்ல இருந்து மிக முக்கியமான 6 விஷயங்கள மட்டும் சொல்லப் போறேன். இது மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணக்கூடிய வீடியோ. இது லைஃப்க்கு தேவையான கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய வீடியோ. இது பாசிட்டிவ் எனர்ஜியை ரீசெட் பண்ணக்கூடிய வீடியோ. நான் சொல்லப் போற 6 விஷயங்களையும் நீங்க ஸ்லோவா லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, மனசு லைட்டா ஃபீல் ஆகும். டிசிஷன் கிளாரிட்டி வரும். அன்னெசசரி ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு குறையும். இப்போ ஜப்பான் மக்கள் வீடு சுத்தம் பண்ணும்போது முதல்ல கேக்குற ஒரு கேள்வி. இந்த பொருள் எனக்கு சந்தோஷத்தை தருதா? நம்பர் 1. கோன்மாரி மெத்தட். இப்போ நீங்க ஒரு அலமாரியை ஓபன் பண்றீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. நிறைய ட்ரெஸ், யூஸ் பண்ணாத saree, டிசைனர் பிளவுசஸ். இது ஸ்லிம்மான அப்புறம் போடுவேன்னு வச்ச உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ். கிஃப்டா வந்து யூஸ் பண்ணாம இருக்க ஐட்டம்ஸ். எல்லாமே சும்மா தான் இருக்கும். ஜப்பான் மக்கள் இங்க தான் ஒரு பவர்ஃபுல்லான கொஷினை கேட்பாங்க. இந்த பொருள் எனக்கு சந்தோஷம் தருதா? இது சிம்பிள் கொஷினா தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ரொம்ப பெரிய ட்ரூத் இருக்கு. மேரி கோண்டோன்றவங்க கிரியேட் பண்ணின ஒரு டெக்னிக் தான் இந்த கோன்மாரி மெத்தட். அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு பொருளை கையில பிடிச்சு பார்த்துட்டு, கையில வச்சுட்டு, உங்க மனசை ஃபீல் பண்ணுங்க. அந்த பொருள் பீஸ் கொடுக்குதா? ஹாப்பி மெமரி வருதா? இல்லாட்டி ஸ்ட்ரெஸ், கில்ட், பாஸ்ட் மெமரிஸ், பெயின் தான் உங்களுக்கு வருதா? நேர்மையா சொல்லுங்க. நம்ம வீட்ல நிறைய பொருள் இருக்கு. சோகத்துக்கு ரிமைண்டரா இருக்கிற பொருட்கள். பாஸ்ட்ல இருந்த உங்களை விட்டுட்டு போன உங்க எக்ஸ், பிரேக்கப்க்கு முன்னாடி பண்ண கிஃப்ட், யூஸ் பண்ணாத டிகிரி புக்ஸ், எப்போவோ எழுதின எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸு, சாக்லேட் கவர்ஸ், கிஃப்ட் கவர் கூட. இது எப்போவாவது யூஸ் ஆகும்னு வருஷ கணக்குல இருக்கிற ஐட்டம். இதெல்லாம் வீட்ல இருந்தா வீடு மட்டும் இல்ல, மனசும் ஒழுங்கா இருக்காது. அதனால கோன்மாரி மெத்தட் கிளியரா சொல்லுது. சந்தோஷம் இல்லாத பொருளுக்கு உங்க வீட்ல இடம் கொடுக்க வேண்டான்னு. இது வேஸ்ட்னு இல்ல. இது ஒருத்தர் கொடுத்த அன்பளிப்ப மதிக்கலன்னு அர்த்தம் இல்ல. அந்த ஒரு பொருள் உங்களுக்கு பேட் மெமரீஸ் ஆர் வருத்தப்படக்கூடிய நிகழ்வை நினைவுபடுத்துச்சுன்னா கஷ்டம் தானே. மன நிம்மதி ரொம்ப முக்கியம்ல. ஜாப்பனீஸ் மைண்ட் செட் ரொம்ப அழகா இருக்கும். அவங்க ஒரு பொருளை விட்டு கொடுக்கும்போது இப்படி சொல்வாங்க. தேங்க்யூ ஃபார் சர்விங் மீ. அந்த ஒரு பொருளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஒரு டைம்ல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா அந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. இப்போ அதை ரிலீஸ் பண்ண வேண்டிய நேரம். இது மட்டும் இல்ல. கொன்மாரி மெத்தட்ல ரூம் பை ரூம் கிளீன் பண்ண கூடாது. இது ஜாப்பனீஸ் மெத்தட் இல்ல. அவங்க சொல்லுவாங்க கேட்டகரி பை கேட்டகரி கிளீன் பண்ணுங்கன்னு. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, ஒரு கேட்டகரி ஃபுல்லா கிளீன் பண்ணுனா மனசுக்கு கிளாரிட்டி வரும். அதனால தான் இந்த கோன்மாரி மெத்தட் வீடு கிளீன் பண்ற டெக்னிக் மட்டுமே கிடையாது. இது ஜப்பானியர்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ட்ரைனிங்காவும் இருக்கு. இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிராக்டிஸ் பண்றதுக்காகவும் இருக்கு. இது எமோஷனல் டீடாக்ஸாவும் இருக்கு. நீங்க ஒரு பொருளை சூஸ் பண்ணும்போது இது எனக்கு தேவையான்னு கேட்குற பழக்கம் வந்துடுச்சுன்னா, லைஃப்லயும் இந்த படிப்பு எனக்கு தேவையா? இந்த பயம் எனக்கு தேவையா? இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையான்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. வீடு சுத்தம் ஆகும்போது வாழ்க்கையும் சுத்தம் ஆகும்.
இப்போ இந்த கோன்மாரி மெத்தடுக்கு நெக்ஸ்ட் பவர்ஃபுல் ரூல் இருக்கு. நம்பர் 2 ஒன் கேட்டகரி ரூல். நம்மளோட பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? இன்னைக்கு பெட்ரூம் க்ளீன் பண்ணலாம், நாளைக்கு கிச்சன் பார்க்கலாம், ஹால் நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம்னு. இப்படி ரூமா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் டே மோட்டிவேஷன் இருக்கும் தான். ஆனா செகண்ட் டே டயர்ட் ஆகிடும். தேர்ட் டே கம்ப்ளீட்டா பண்ண வரைக்கும் போதும்னு அப்படியே விட்டுருவோம். அதனால தான் ஜப்பான் மக்கள் ரூம் வைஸ் க்ளீன் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபாலோ பண்ற கோல்டன் ரூல் ரூம் இல்ல கேட்டகரி. இதை இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க பெட்ரூம்ல ட்ரெஸ் க்ளீன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹால்லயும் ட்ரெஸ் இருக்கு, கப்போர்ட்லயும் ட்ரெஸ் இருக்கு, சூட்கேஸ்லயும் ட்ரெஸ் இருக்கு. நீங்க ஒரு ரூம் மட்டும் க்ளீன் பண்ணுனீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த ஹவுஸ்ல ட்ரெஸ் அங்கங்க இருக்கும். ஒரு வேலைய கம்ப்ளீட்டா முடிக்காம கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். மைண்டுக்கு ஃபுல் க்ளீன் பண்ணுன ஃபீலிங் வராது. அதனால ஜாப்பனீஸ் மெத்தட் ரொம்ப கிளியர். ஃபர்ஸ்ட் நீங்க துணி மடிக்கிறீங்க அப்படின்னா எல்லா ரூம்ல இருக்கிற துணிகளையும் நீங்க க்ளீன் பண்ணி அழகா அடுக்கி வைக்கணும். நெக்ஸ்ட் புக்ஸ், நெக்ஸ்ட் பேப்பர்ஸ், அதுக்கு அடுத்தது கிச்சன் திங்ஸ் ஸ்டோரேஜ் எல்லாமே. லாஸ்டா சென்டிமெண்டல் ஐட்டம். ஏன் இப்படி? ஏன்னா ஒரு கேட்டகரிய முழுசா நீங்க எடுத்து உங்க முன்னாடி வச்சுட்டு டிசிஷன் எடுக்கிறீங்க. இது மனசோட எக்ஸசைஸ் மாதிரி. ஒரு கேட்டகரி க்ளீன் பண்ணும்போது நீங்க ரிப்பீட்டா ஒரே கொஸ்டினை கேட்குறீங்க. இது எனக்கு தேவையா? இந்த ஹேபிட் தான் லைஃப்ல கிளாரிட்டியை கிரியேட் பண்ணும். எக்ஸாம்பிள், துணிகளை நீங்க எடுத்து வைக்கும்போது இந்த துணி எனக்கு தேவையான்னு கேட்கும்போது உங்களுக்கு பத்தாத துணியா இருக்கலாம். இல்லைனா உங்களுக்கு முன்னாடி பிடிச்ச ஃபேவரட் ட்ரெஸ்ஸா இருக்கலாம். இப்போ நீங்க பயன்படுத்தாததா இருக்கலாம். இப்போ எனக்கு இது தேவையான்னு கேட்கும்போது அதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். இந்த ட்ரெஸ் பொருட்கள்ல மட்டும் இல்லாம உங்க லைஃப்ல ஒர்க்ல கிளாரிட்டி வரும். உங்க ரிலேஷன்ஷிப்ல கிளாரிட்டி வரும். டிசிஷன் ஃபாஸ்டா எடுக்க முடியும். இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத் இருக்கு. சின்ன கேட்டகரியை சூஸ் பண்ணி நீங்க க்ளீன் பண்ணும்போது அதை க்ளீன் பண்ணி முடிக்கும்போது சின்ன சக்ஸஸ் ஃபீலும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க ஃபுல் ஹவுஸ் க்ளீன் பண்ண வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹேண்ட்பேக்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணுங்க. ஸ்லிப்பர் ஷூ ரேக்ஸை மட்டும் க்ளீன் பண்ணுங்க. கிச்சன் திங்ஸை மட்டும் க்ளீன் பண்ணுங்க. ஒரு கேட்டகரி ஃபினிஷ் பண்ணும்போதும் மைண்டுக்கு ஒரு விக்டரி ஃபீலிங் வரும். என்னால் முடிக்க முடியும்னு கான்ஃபிடென்ஸ் வரும். ஜாப்பனீஸ் ஃபிலாசபி சொல்லுது, ஆர்டர் அவுட் சைட் பிரிங்ஸ் ஆர்டர் இன்சைட். வெளியே இருக்க ஒழுங்கு உள்ளேயும் ஒழுங்க கொண்டு வருதுன்னு. ஜப்பானியர்கள் இத உள் அமைதி, மன தெளிவு மற்றும் ஒழுக்கத்தை வளர்க்கறதுக்கான நேரடி முறைகளா இத பாக்குறாங்க. சூழலை கட்டுப்படுத்துறது, உள் உணர்ச்சி மற்றும் மனநிலையை நிர்வகிக்க உதவுது. இதுதான் ரீசன் ஜாப்பனீஸ் பீப்புள் ரொம்ப காமா இருக்கிறதுக்கு. அவங்க வீடு எப்பவும் சுத்தமா சைலண்டா இருக்கும். மைண்டும் சைலண்டா இருக்கும். அடுத்தது நம்பர் 3 ஓசோஜி, டீப் கிளீனிங், எனர்ஜி ரிசெட். கேட்டகரி வைஸ் கிளீன் பண்ண ஆரம்பிச்சா கிளாரிட்டி வருதுன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஜப்பானியர்கள் இங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அவங்க நெக்ஸ்ட் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் ரிச்சுவல் இருக்கு, ஓசோஜி. ஓசோஜினா சிம்பிளா சொல்லணும்னா டீப் கிளீனிங். ஆனா ஜாப்பனீஸ் மைண்ட் செட்ல ஓசோஜினா ஃபெனாயில், சோப், வாட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி கிளீன் பண்றது மட்டும் இல்ல. ஓசோஜி ஓல்டு எனர்ஜியை ரிமூவ் பண்றது. ஜப்பான்ல ஒரு பிலீஃப் இருக்கு, டஸ்ட் இருக்கிற இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி ஈஸியா செட்டில் ஆகி தங்கிடும்னு. அதனால அவங்க ஃபேனுக்கு மேல, விண்டோ கார்னர்ஸ்ல, ஸ்விட்ச் போர்ட்ஸ்ல, பெட்க்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன இடுக்குல கூட கிளீன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. நம்ம ஊர்ல நிறைய பேர் எப்படி பண்ணுவோம்? அங்க டெய்லி நம்ம பார்க்க மாட்டோமே. வருஷத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணா போதும். பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர்னு சொல்லிட்டு எப்போவாவது தான் கிளீன் பண்ணுவோம். அப்பவும் ஃபுல்லா கிளீன் பண்ணிருப்போமான்னு கேட்டா 2 ரூம் கிளீன் பண்ணிட்டு இங்க இருந்த குப்பை எல்லாம், வேஸ்ட் கவர்ஸ் எல்லாம் தேவைப்படும்னு ஒரு ஸ்டோரேஜ் கபோர்ட்ஸ்ல வச்சிருப்போம். ஆர் ஒரு ரூம் ஃபுல்லாவே தேவை உள்ளது, தேவையே இல்லாதது கூட போட்டு வச்சிருவாங்க இல்லையா? நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அதை யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா ஜாப்பனீஸ் பீப்புள் சொல்லுவாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னாலும் உன் மைண்ட் இந்த குப்பையை பார்த்துக்கிட்டே தானே இருக்கும். இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் தாட் இருக்கு. ஜப்பான்ல ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இயர் எண்ட்ல ஃபுல் கிளாஸ் ரூமை ஓசோஜி பண்ணுவாங்க. டீச்சர் சொல்றாங்கன்னு இல்ல. பனிஷ்மெண்ட் கிடைக்கும், பண்ணலைன்னா மார்க் கம்மியா போட்டுருவாங்க. அப்படியெல்லாம் ஜப்பான்ல எதுவுமே இல்ல. ரெஸ்பெக்டுக்காக பண்றாங்க. கிராட்டிடியூட்னால பண்றாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த இடம் எனக்கு நாலேஜை கொடுத்தது, அதுக்கு நன்றி. இப்போ இத நம்ம வீட்டுக்கு அப்ளை பண்ணுனா, ஃபேன் சுத்தம் பண்ணும்போது, விண்டோ கிளீன் பண்ணும்போது, ஃப்ளோர் மாப் பண்ணும்போது கூட நீங்க மைண்ட்ல இப்படி சொல்லலாம். இப்போ கிளீன் பண்ற இந்த அழுக்கு போற மாதிரி ஓல்டு பெயின், உங்களுக்கு இருக்க கஷ்டம் எல்லாம் போகுதுன்னு. நிறைய நியூ திங்ஸ் உங்க லைஃப்ல வருதுன்னு. ஓல்டு ஸ்ட்ரெஸ் போகட்டும், இந்த வீட்ல நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரட்டும்னு சொல்லுங்க. இது ரொம்ப பவர்ஃபுல். ஓசோஜி பண்ணுன அப்புறம் வீடு மட்டும் ஷைன் ஆகாது. மனசும் லைட்டா ஃபீல் ஆகும். தூங்குற தூக்கத்தோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஆங்கர் ஆட்டோமேட்டிக்கலி குறையும்.
அதனால தான் ஜாப்பனீஸ் பீப்புள் சொல்றாங்க, ஓசோஜி இஸ் நாட் கிளியரிங் த ஹவுஸ், இட் இஸ் கிளீனிங் த ஹார்ட். ஓசோஜி வீட்டை மட்டும் சுத்தம் செய்யல, அது இதயத்தை சுத்தம் செய்யுதுன்னு. ஏன் இப்படி சொல்றாங்கன்னு இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு டீப் கிளீனிங் முடிஞ்சிச்சுன்னா ஜாப்பனீஸ் பீப்புள் நெக்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்பர் 4, மா கான்செப்ட். உங்க வீட்ல காலியான இடம் இருக்கா? இல்ல எல்லா ஷெல்ஃபும், டேபிளும், வாலும் ஃபுல்லாகி ஸ்பேஸ் இல்லாம இருக்கா? ஜப்பான்ல ஒரு அழகான கான்செப்ட் இருக்கு. மா. மானா எம்ப்டி ஸ்பேஸ். ஆனா ஜாப்பனீஸ் கல்ச்சர்ல எம்ப்டி ஸ்பேஸ்னா வேஸ்ட்னு அர்த்தம் இல்ல. எம்ப்டி ஸ்பேஸ்னா பொட்டென்ஷியல். நம்ம எப்படி நினைக்கிறோம்? இந்த இடம் காலியா இருந்தா அங்க எதையாவது கொண்டு போய் வச்சு ஃபில் பண்ணணும். இங்க ஏதாவது வைக்கலாம். வைக்கிறதுக்கு புதுசா டெக்கர் ஐட்டம்ஸ் வாங்கி வச்சு இடத்த ஃபுல் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ஃபுல் பண்ணி வச்சிடுவோம். ஆனா ஜப்பான் மக்கள் நினைக்கிறாங்க, காலியான இடம் இல்லைன்னா வீட்டுக்குள்ள புதிய நல்லது வராது அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிள், டேபிள்ல நிறைய ஐட்டம்ஸ் வச்சு ஃபுல் பண்ணி வச்சிருந்தா மைண்டும் ஒரு மாதிரி குழப்பமா ஆகும். வால் ஃபுல்லா டெக்கரேஷன் இருந்தா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். ஏதாவது தாட்ஸ் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். செல்ஃப் எல்லாமே ஃபில் பண்ணி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஜப்பான்ல வீடு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு டேபிள், ஒரு மேட், நிறைய காலி இடம். ஏன் தெரியுமா? மைண்டுக்கு பிரீத் பண்ண ஸ்பேஸ் வேணும். ரிலாக்ஸ் பண்ண ஸ்பேஸ் வேணும். மா கான்செப்ட் நமக்கு ஒரு லைஃப் லெசனை சொல்லிக் கொடுக்குது. சைலன்ஸ் இருந்தாதான் கிளாரிட்டி வரும். கேப் இருந்தாதான் growth வரும். ஒரு விதை முளைக்கும் போது ஸ்பேஸ் இருந்தாதான் அது வளர்ந்து வர முடியும். இத நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்ண முடியும்? டைனிங் டேபிள்ல 2ல இருந்து 3 பொருட்கள் மட்டுமே எப்பவுமே இருக்க மாதிரி நீட்டா வைக்கலாம். பெட் சைட் டேபிள்ல எம்டியா வச்சுக்கலாம். இல்லாட்டி வாட்டர் பாட்டில், அலாம் டைமர் மட்டும் வைக்கலாம். ஹால்ல ஒரு கார்னர் எப்பவுமே கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி வைக்கலாம். இதெல்லாம் சின்ன சேஞ்சஸ் தான். ஆனா எஃபெக்ட் ரொம்ப பெருசு. மார்னிங் எழுந்ததும் மைண்ட் காமா இருக்கும். டிசிஷன் எடுக்க கிளாரிட்டி வரும். வீடு எப்பவுமே நீட்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். வீட்ல பீஸ்ஃபுல் வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். ஜப்பானியர்களின் நம்பிக்கை ரொம்ப டீப்பா ஒரு விஷயத்த சொல்லுது. ஸ்பேஸ் கிரியேட்ஸ் இன்விடேஷன். எம்டி ஸ்பேஸ் இருந்தாதான் பாசிட்டிவ் எனர்ஜி இன்வைட் ஆகும். எம்டி ஸ்பேஸ்னா எதுவுமே வைக்க கூடாதான்னு கேட்டா அப்படி இல்ல. தேவையானது மட்டும் வைக்கிறது. இப்போ ஒரு வீடு எம்டி ஸ்பேஸோட இருந்தா நேச்சுரல் லைட் உள்ள வர்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இதுதான் சிம்பிள் லிவிங். அதை தான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல கன்சோன்னு சொல்றாங்க. அடுத்து நம்பர் 5, கிளீனிங் ஆஸ் மேனிஃபெஸ்டேஷன் டூல். இது வரைக்கும் நாம பார்த்தது எல்லாம் வீடு சுத்தம் செய்யற டெக்னிக் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஜப்பான் மக்கள் இதை ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டூலா தான் பாக்குறாங்க. அவங்க நம்புற ஒரு விஷயம் என்னன்னா, நீ வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கைக்கான இடத்த நீ முதல்ல உருவாக்கணும். திங்க் பண்ணி பாருங்க. நீங்க வெல்த், பீஸ், growth எல்லாம் வேணும்னு சொல்றீங்க, ஆசைப்படுறீங்க. ஆனா உங்க வீடு ஃபுல்லா நிறைஞ்சு, தேவையில்லாத பொருட்கள் நிறைஞ்சு, புரோக்கன் ஐட்டம்ஸ், உடைஞ்சு போன பொருட்கள், பாத்திரங்கள், யூஸ் பண்ணாத பொருள், டஸ்ட் பிளஸ் டார்க்னஸ் அப்படி இருக்கும்போது புதிய நல்லது எங்க வரும்? ஜாப்பனீஸ் பிலீஃப் ரொம்ப சிம்பிள். எனர்ஜி ஃப்ளோஸ் வேர் ஸ்பேஸ் எக்ஸிட். நாம இடம் உருவாக்குனா நம்ம ஆசைப்படுற எல்லாம் தானா வர ஆரம்பிக்கும். இடம் இருக்கிற இடத்துல தான் ஆற்றல் பாய்க்கிறது. அதனால கிளீனிங் பண்ணும்போது அவங்க சைலண்டா ஒரு விஷயம் செய்வாங்க. இன்டென்ஷனோட பண்றது. ஃபினாயில், மாப், கிளாத் இது எல்லாம் ஜஸ்ட் டூல்ஸ் தான். ஆனா இன்டென்ஷன் இல்லாட்டி அது கிளீனிங் இல்ல. நீங்க கிளீன் பண்ணும்போது மைண்ட்ல இப்படி சொல்லுங்க. இந்த வீட்ல நல்ல சக்தி வரட்டும். பாசிட்டிவ் வைப் எப்பவும் இருக்கணும். இந்த வீட்ல சந்தோஷம் நிறைந்து இருக்கணும். இந்த வீட்ல பணம், அமைதி, வளர்ச்சி இது எல்லாம் வரட்டும்னு. இப்படி சொல்லும்போது இது மைண்ட ப்ரோக்ராமிங் பண்ணும். நீங்க டெய்லி ஒரு இடத்த சுத்தம் பண்ணும்போது மைண்டுக்கு ஒரு சிக்னல் போகும். நான் என்னோட லைஃபை கேர் பண்றேன். அந்த கேர் தான் ஸ்லோவா செல்ஃப் ரெஸ்பெக்டா மாறும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் சக்சஸோட பேஸ். இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜாப்பனீஸ் ஹேபிட் இருக்கு. டெய்லி 5 மினிட்ஸ் கிளீனிங் பண்றது. அவங்க பெரிய டீப் கிளீன் டெய்லிலாம் பண்ண மாட்டாங்க. 5 மினிட்ஸ் ஒரே டைம்ல ஒரே இன்டென்ஷனோட பண்ணுவாங்க. இது டிசிப்ளினை கிரியேட் பண்ணும். டிசிப்ளின் கிரியேட் பண்ணினா கான்ஃபிடன்ஸ் வரும். லைஃப் கண்ட்ரோல்ல இருக்கிற ஃபீலிங் வரும். ஜாப்பனீஸ்ல ஒரு பழமொழி இருக்கு. வென் யூ கிளீன் யூ பாலிஷ் யுவர் சோல். நீங்கள் சுத்தம் செய்யும் போது உங்க ஆன்மாவை மெருகூட்டுகிறீர்கள்னு அதுக்கு அர்த்தம். அதுக்காக தான் ஜப்பான்ல நிறைய பேர் லைஃப் சேஞ்ச் ஆகும்போது ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் ஹவுஸ் ரிசெட். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க ஒன்றும் பெருசாலாம் பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் பண்ணுங்க. ஒரு சின்ன ட்ராயர் கிளீன் பண்றது, ஒரு பேக் எடுக்கிறது, ஒரு செல்ஃபை மட்டும் கிளீன் பண்றது. இதை மட்டும் கிளீன் பண்ணுங்க. கிளீனிங் முடிஞ்ச அப்புறம் ஒரு டீப் பிரேத் எடுத்து இப்படி சொல்லுங்க. நல்லது என் வாழ்க்கையில வர்றதுக்கு நான் ரெடின்னு சொல்லுங்க. நினைவுல வைங்க. வீட்டை சுத்தம் பண்ணுனா வாழ்க்கை தானா ஒழுங்காகும்.
ஜப்பான் மக்கள் வீடு சுத்தம் செய்யல. அவங்க எதிர்காலத்துக்கு இடத்த உருவாக்குறாங்க. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோவ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும் இல்லாம, இத உங்க லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட்டா எடுத்துக்கோங்க. நீங்க இத்தன நாளா லைஃப்ல சொல்லிக்கிட்டே இருந்த விஷயங்கள் நினைவுக்கு வருதா? எனக்கு அமைதி வேணும். என் வாழ்க்கையில கிளாரிட்டி வேணும். என் வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும்னு. ஆனா அதுக்கான இடத்த நீங்க உருவாக்கி இருக்கீங்களா? ஜாப்பனீஸ் விஸ்டம் ரொம்ப சிம்பிளா சொல்லுது. நீ இடம் உருவாக்குனா பவர்ஃபுல்லான நல்ல விஷயங்கள் தானா வர ஆரம்பிக்கும். அதனால தான் அவங்க வீட்ட சுத்தம் பண்றாங்க. அவங்க மனசையும் சுத்தம் பண்றாங்க. அவங்க எதிர்காலத்துக்கும் இடத்த உருவாக்குறாங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு பெரிய டாஸ்க்லாம் குடுக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு சின்ன முடிவு போதும். கிளீன் பண்ணணும்னு அதுக்கு மேல எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். ஒரு கிளீனிங் முடிஞ்சுச்சுன்னா, ஒரு செகண்ட் நின்னு டீப் பிரீத் எடுத்து மனசுக்குள்ள இப்படி சொல்லுங்க. நல்லது வருவதற்கான இடத்தை நான் உருவாக்கிட்டேன்னு. இந்த ஒரு தாட் ஸ்லோவா உங்க வாழ்க்கைய சேஞ்ச் பண்ணும். ஜப்பானியர்கள் வீடு சுத்தம் செய்றத ஒரு வேலையா மட்டும் இல்லாம, அத ஒரு சுயமரியாதை, அது ஒரு புதிய ஆரம்பமா பார்க்குறாங்க. இந்த வீடியோ உங்க மனசுக்கு ஒரு கிளாரிட்டிய குடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ ஸ்டார்ட்டட்ன்னு. லைஃப் சேஞ்சிங்க்கு தேவையான ஜப்பானியர்கள் ஃபாலோ பண்ற சோம்பேறித்தனத்த விட்டு, சூப்பர் பவரா உணர்ற மாதிரியான 9 ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் வீடியோ நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன். நெறைய பேர் அந்த வீடியோவ பார்த்துட்டு பயனுள்ளதா இருக்குன்னு கமெண்ட்ல ஃபீட்பேக்கா சொல்லியிருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க இன்னும் அந்த வீடியோவ பார்க்கலனா செக் பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத தொடர்ந்து பார்ட் 2 வீடியோவா 8 ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனல்ல செக் பண்ணி பாருங்க. இந்த சேனல்ல உங்க வாழ்க்கைய நெக்ஸ்ட் லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ற செல்ஃப் டிசிப்ளின், மோட்டிவேஷன், பெர்சனல் டெவலப்மெண்ட், ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ். வெற்றி பயணத்தில் உங்களுக்கு துணையாக தோழி நான். நன்றி.